KRTV சொந்தங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினம் ஒரு விசேட நேரலை ஊடாக உங்கள் அனைவரையும் சந்தித்திருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், எனது அருகாமையில் இருப்பவர் முஹ்ஃபில் சினான். 2 கண்களும் பார்வை இழந்த நிலையில் ஒரு விசேட தேவையுடைய சிறுவனாக இருந்த போதிலும் அல் குர்ஆனை முழுமையாக மனனம் செய்து அல் ஹாஃபிலாக இன்றைய தினம் இருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது அவர் தௌரு செய்து கொண்டிருக்கின்றார். நாங்கள் ஏற்கனவே ஒரு நேரலையிலே நாங்கள் அவரை சந்தித்த போது அவருடைய பல்வேறு ஆசைகளை எங்களோடு பகிர்ந்திருந்தார். அதாவது, புனித மக்காவுக்கு செல்ல வேண்டும், உம்ரா கடமைக்காக செல்ல வேண்டும், என்னுடைய தாயை அழைத்து கொண்டு நான் அங்கு செல்ல வேண்டும், இமாம் சுதேஸ் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று பல்வேறு ஆசைகளை சொல்லியிருந்தார். இப்பொழுது சினான் எங்களுடைய கலையகத்திற்கு வந்திருக்கின்றார். நான் ஒரு சந்தோஷமான செய்தியை இந்த KRTVயினுடைய நேர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கின்றார். என்ன அந்த சந்தோஷமான செய்தி என்பதைத்தான் இன்றைய இந்த நேரலையிலே நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகின்றோம். நேரலையாக இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சிக்குள் தம்பி முஹ்ஃபில் சினான் அவர்களை இணைத்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஹ்ஃபில் சினான். வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஹ்ஃபில் சினான், எப்படி நலமாக இருக்கின்றீர்கள்? அல்ஹம்துலில்லாஹ், அவ்வாறு உறவியை கொண்டு நலமாக இருக்கின்றேன். உங்களோட வீட்டுல உம்மாலாம் ஆரோக்கியமா இருக்காங்களா? அல்ஹம்துலில்லாஹ். சரி முஹ்ஃபில் சினான், இன்றைக்கு எங்களுடைய கலையகத்திற்கு ஒரு சந்தோஷமான செய்தி நேர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கிறீங்க. என்ன அந்த சந்தோஷமான செய்தி? நான் எனக்கு உம்ராக்கு செல்ல வேண்டும். அங்குள்ள ஹோபத்துவாவை கட்டி பிடிச்சி அழுது எனது கண் பார்வையை கேட்க வேண்டும். மற்றது அங்கு ஹோபத்துவாயின் பிரதம இமாம் ஷேக் சுதைஸ் இமாம் அவர்களை சந்திக்க வேண்டும். என்னுடைய ஆசை இதான் முதல் உள்ள என்னுடைய ஆசை. இந்த ஆசை நீங்க ஏற்கனவே எங்கிட்ட சொல்லிக்கிறீங்க. இந்த ஆசை இப்ப என்னத்துக்காக நீங்க வந்திருக்கிறீங்க? அந்த சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன். இந்த 20ஆம் தேதி நான் உம்ராக்கு போறேன். உம்ராக்கு போய் இந்த சோலி ஹெம்பஸால அனுப்பி வைக்காங்க. அவர்களுக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக. தம்பி முஹ்ஃபில் சினான் அவரும் நீங்க மட்டுமா போறீங்க? நான் எங்க உம்மா கூட எங்க உம்மா மாமாவை அழைத்து கொண்டு போயிண்டு. சரி. சவுதி அரேபிய தூதரகத்தினுடைய ஏற்பாட்டுக்கு அமைவாக தம்பி முஹ்ஃபில் சினான் அவர்களும் அவர்களுடைய தாயாரும் அவருடைய மாமாவும் இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற 20ஆம் தேதி உம்ரா கடமைக்காக புனிதமிகு மக்காவுக்கு செல்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தம்பி முஹ்ஃபில் சினான் சொல்கிறார். உண்மையிலே இப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே? அல்ஹம்துலில்லாஹ். எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு? நிறைய பேர் உங்களுக்கு துவா செஞ்சிருக்காங்க. நிறைய பேர் எனக்கு துவா செஞ்சிருக்காங்க. எனக்கு நல்லா சந்தோஷமா இருக்குது. சந்தோஷமா இருக்கு. இப்ப நாங்க கடந்த நேரலையில எங்களுடைய நேர்கள்ட்ட நாங்க சொல்லியிருந்தோம், தம்பி சினான் உம்ராவுக்கு போகணும், இமாம் சுதேஷ் சந்திக்கணும் என்றெல்லாம் நிறைய ஆசையோட இருக்காரு. அவர் ஆசை மிக விரைவில் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி எங்களோட நேர்கள்ட்ட நாங்க கேட்டிருந்தோம். நிறைய பேர் துவா செஞ்சிருப்பாங்க சினானுக்கு. என்ன அல்லாஹ்வுடைய நாட்டம் மிக வேகமாகவே அந்த விஷயங்கள் நடந்து நீங்க உம்ராவுக்கு போறீங்க. நீங்க உம்ராவுக்கு போனா அங்க எங்களோட நேர்களுக்கு நாம் துவா செய்வீங்க. எல்லாருக்கும் துவா செய்வீங்க. சரி, உண்மையிலே மாஷா அல்லாஹ் எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. தம்பி சினானுடைய இன்றைக்கு நேற்றுக்கு இல்லை, சிறு வயதிலிருந்து அவருக்கு ஆசை குர்ஆனை முழுமையாக மனனம் செய்ய வேண்டும், நான் கௌபத்துல்லாவுக்கு போக வேண்டும், அந்த கௌபத்துல்லாவை கட்டி அணைக்க வேண்டும், பிரதம ஃபேஸ் இமாமாக இருக்கின்ற மதிப்புக்குரிய ஷேக் சுதேஸ் இமாம் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று பள்ளிவாசலிலே தொழுவிக்க வேண்டும், அவர் புதிய காத்தாங்குடி பத்ரியா ஜும்மா பள்ளி வாயிலே இமாம் செய்ய வேண்டும், தொழுவிக்க வேண்டும் எல்லாம் நிறைய ஆசைகள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தாலா இந்த மார்க்கத்தினுடனான அந்த ஆசைகள் தம்பி சினானுக்கு விரைவாக அல்லாஹ் நிறைவேற்றி வைத்திருக்கின்றான். குறிப்பாக இந்த நேரத்திலே இன்னும் ஒரு விடயத்தை நான் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். தம்பி முஹ்ஃபில் சினானும் அவருடைய தாயாரும் மாமாவும் உம்ராவுக்கு போவதற்கான ஏற்பாடுகளை சவுதி அரேபிய தூதரகம் மேற்கொள்வதாக சொல்லப்படுகிறது. இருந்தாலும் இங்கிருந்தவர்கள் யாஃபோர்ட்டுக்கு போவது, அதுபோன்று யாஃபோர்ட்லிருந்து மீண்டும் அவர்கள் வீட்டுக்கு வருவது, அதற்கு உண்டான ஆயத்தங்கள் செய்வதற்கான பொருளாதார பிரச்சனைகள் அவர்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக தம்பி முஹ்ஃபில் சினானுக்கும் அவருடைய தாயாருக்கும் 2 பேருக்கும் உரிய அந்த முன்னாயத்த ஏற்பாடுகள்
அதே போன்று அவர்கள் போக்குவரத்து பிரச்சனைகள், அந்த இதுக்கான பொருளாதாரங்கள் தேவை என்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. எனவே முடியுமான சகோதரர்கள் உங்களுக்கு தம்பி முஹ்ஃபில் சினானுக்கு இந்த உதவியை செய்ய முடியுமாக இருந்தால் நிச்சயமாக மிகவும் பெரிய ஒரு கூலியை கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். கட்டாயம் உங்கள் முடியுமானவர்கள் நேரடியாக அவர்களை தொடர்பு கொண்டு அந்த உதவிகளை வழங்கி வைக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் எங்களுடைய KRTV ஊடாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். சரி முஹ்ஃபில் சினான், நாங்கள் உங்களோட அந்த கிராத்தையெல்லாம் அடிக்கடி போட்டுக்கிட்டே இருக்கோம் எங்களோட நேர்கள் கேட்கணும்ன்றதுக்காக. மாஷா அல்லாண்டு ஏற்கனவே உங்களுடைய கிராத் போட்ட எங்களோட ஒரு வீடியோ ஒன்று நல்ல ஒரு பெரிய ரீச், நல்ல வியூ, நிறைய உலகத்தில் பல பக்கத்தில் இருக்கிற நிறைய பேர் வந்து அதை வியூ பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர், கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர் உங்களோட வீடியோவை பார்த்துருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். 7 லட்சம் பேருக்கு நீங்க முஹ்ஃபில் சினான தெரியும் இப்ப. மாஷா அல்லாஹ். சரி, இந்த நேரத்திலையும் உங்களோட ஒரு கிராத்து கேட்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம் சினான். நான் இன்னொரு விஷயத்தை பரிந்து கொண்டு வந்து கிராத் வாய் காட்டுறேன். சரி, ஓகே, சொல்லுங்க. என்னையெல்லாம் வீட்டை பராமரிச்சிருக்கிறேங்கிற மாமா, வேற எங்க அம்மா என்னெல்லாம் பெல்கிட்டு மைசாக்கள் அனுப்புறேன், ஓத அனுப்புறேன், என்னை கூட்டி போற நண்பர்கள் சரப் பாரிஸ் அவர்கள் எங்களுக்கு நல்ல உதவியலை செய்வார்கள். அவர்களுக்கு நான் இதை நன்றியை தெரிவித்துக் கொண்டேன். கட்டாயம். ஷரப் ஃபாரிஸ் உண்மையாகவே நேர்களே, எங்களுடைய தாய் தகப்பன், எங்களுடைய உறவினர்கள் என்று நாங்கள் ஒரு குடும்பமாக இருந்தாலும் வெளியிலே நாங்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளாக இருக்கலாம், எங்களுடைய சந்தோஷங்கள் நல்லது கெட்டது எதிலையும் பங்கெடுக்கக்கூடிய ஒரு உறவாக இருக்குமாக இருந்தால் அது நண்பர்கள் தான். யாருக்கும் அப்படி ஒரு நண்பர்கள் இல்லாமல் போகாது. உங்களுக்கும் இருக்கும். உங்களுக்கு நண்பர்கள் பலர் இருந்தாலும் எங்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய நண்பர்கள் ஓரிருவர் அல்லது ஒரு சிலர் இருப்பார்கள். மாஷா அல்லாஹ், முஹ்ஃபில் சினானுக்கும் 2 நண்பர்கள், அவர் நினைவு வைத்து அந்த நண்பர்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய நிலைமையிலே 2 நண்பர்கள். என்ன பேர் அவங்களோட? சரப் பாரிஸ். சரப் ஃபாரிஸ். சரப் ஃபாரிஸ். அந்த 2 பேருக்கும் உண்மையிலே எங்கட சார்பாகவும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். உங்களுடைய நண்பனை நீங்கள் அழகாக பார்க்க வேண்டும், அழகாக அவரை நீங்கள் கவனமாக பாதுகாக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அவர் செய்கின்ற ஒவ்வொரு அமல்களுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் நிச்சயமாக உங்களுக்கும் கூலி கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். சரி, இப்போ நம்ம கிராத்தை ஓதுவோமா? சரி, ஒரு குறிப்பிட்ட சிறிய சூரா ஓதுங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். سبح لله ما في السماوات وما في الأرض وهو العزيز الحكيم. هو الذي أخرج الذين كفروا من ديارهم لأول الحشر. هو الذي أخرج الذين كفروا من أهل الكتاب من ديارهم لأول الحشر. ما ظننتم أن يخرجوا وظنوا أنهم مانعتهم حصونهم من الله فأتاهم الله من حيث لم يحتسبوا وقذف في قلوبهم الرعب يخربون بيوتهم بأيديهم وأيدي المؤمنين فاعتبروا يا أولي الأبصار. ولولا أن كتب الله عليهم الجلاء لعذبهم في الدنيا ولهم في الآخرة عذاب النار. ذلك بأنهم شاقوا الله ورسوله ومن يشاق الله فإن الله شديد العقاب. صدق الله العليم. ما شاء الله. உண்மையாகவே தம்பி முஹ்ஃபில் சினான் போன்ற சிறுவர்கள் ஏனைய சிறுவர்களுக்கு ஒரு முன்மாதிரி மிக்கவர்கள். இவர்கள் தான் ஹீரோக்கள். எனவே எங்களுடைய பிள்ளைகளுக்கும் இவர்களை நாங்கள் அடையாளம் காட்டி, இவர்களை முன்னுதாரணமாக காட்டி நாங்கள் வளர்க்க வேண்டும். தன்னுடைய 2 கண்களும் பார்வை இழந்த நிலையிலும் கூட நான் குர்ஆனை மரணம் செய்து ஒரு ஹாஃபிலாக வேண்டும் என்ற அந்த தன்னம்பிக்கையோடு தன்னுடைய பெற்றோர்கள் பாதுகாவலர்களுடைய ஒரு பாதுகாப்போடு அவர்களுடைய ஒரு உற்சாகத்தோடு இன்று வெறும் முஹ்ஃபில் ஜினானாக இல்லை, ஒரு அல் ஹாஃபில் முஹ்ஃபில் ஜினானாக இன்று நிற்கிறார் தம்பி முஹ்ஃபில் ஜினான். இன்ஷா அல்லாஹ் அவருடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும். ஒரு சிறந்த ஒரு உலமாவாக,
ஒரு சிறந்த ஒரு ஹாஃபிலாக இவர் வளர வேண்டும், வாழ வேண்டும், இம்மேலும் மறுமேலும் நல்ல அந்தஸ்தோடு இவர் இருக்க வேண்டும் என்று நாங்களும் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். அத்தோடு இன்ஷா அல்லாஹ் 20ஆம் தேதி முஹ்பில் ஜினானுடைய உம்ரா பயணம், அவரும் அவருடைய தாயாரும் மாமாவும் சவுதி அரேபிய தூதரகத்தினுடைய ஏற்பாட்டிலே அவர்கள் உம்ரா பயணம் செல்கின்றார்கள். அவருடைய பயணம் சிறப்பாக அமைய வேண்டும், பாதுகாப்பாக அமைய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அவர் நல்லபடியாக அவருடைய ஆசைகளை நிறைவேற்றிவிட்டு இன்ஷா அல்லாஹ் மீண்டும் எங்களுடைய கலையகத்திற்கு வந்து அந்த சந்தோஷத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். என்ன முஹ்பில் ஜினான்? நிச்சயமாக. சரி, உண்மையிலே இன்றைய இந்த ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சந்தோஷமான நேரலையை உங்களோடு நாங்கள் பகிர்ந்திருக்கின்றோம். தொடர்ந்தும் முஹ்பில் ஜினானுக்கு துவா செய்யுங்கள், அவருடைய தாயாருடைய ஆரோக்கியத்துக்காக துவா செய்யுங்கள், அவர்களுடைய உம்ரா பயணம் நல்லபடியாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தியுங்கள். அதே நேரத்தில் உங்களால் முடிந்த உதவிகளையும் செய்யுங்கள். இன்னும் ஒரு முக்கியமான விடயம், முஹ்பில் ஜினான் போன்ற ஹீரோக்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்னுதாரணமாக காட்டி அவர்களை ஒரு சிறந்த முன்மாதிரி மிக்கவர்களாக வளர்க்க வேண்டும். இன்னும் பல முஹ்பில் ஜினான்கள், பல ஹாஃபில் முஹ்பில் ஜினான்கள் உங்களுடைய வீடுகளிலும் இருந்து உருவாக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய கலையகம் தேடி வந்த முஹ்பில் ஜினானுக்கு எங்களுடைய KRTV நெட்வொர்க் சார்பாக நன்றிகளை தெரிவித்து, அவருடைய மாமாவுக்கும் நன்றியை தெரிவித்து, அவருடைய குடும்பத்தினர்களுக்கும் நன்றி தெரிவித்து, குறிப்பாக முஹ்பில் ஜினானுடைய நண்பர்கள் 2 பேருக்கும் குறிப்பாக எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுகளை தெரிவித்து இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நான் இன்னொரு ஆளும் இன்னும் கொஞ்சம் பேரை செலுத்தணும். எனக்கு இந்த சம்பளனம் அந்த சுதந்திர தினம் என்ன கூப்பிட்டு என்னை ஓட வச்சாங்க. அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன். அந்த நிந்தோர் ஹாவிலுக்கான உண்டியம் ஜும்மாவுக்கு போனவோ, பாரிய ஜும்மாவுக்கு போனவோ எங்களை கூப்பிட்டு எங்களை ஓட வைத்து இன்னொன்று படிச்சு நன்கொடையெல்லாம் தந்தாங்க. நிந்தோர் பெரிய ஜும்மா பள்ளி வாயல்ல மறுவா எங்கட காத்தாங்குடியை ஊடகவியலாளர்கள் எங்களுடைய காத்தாங்குடியில வந்து எங்களை ஓத வச்சார். எங்களை ஓட வச்சு எங்களுக்கு நன்கொடையை தந்தார்கள். அதே போன்று எங்களை ஓய் தந்த மௌலவிமார் இஸ்புல்லா ரசாதி, ரஷீது ரசாதி, சம்சிம் அஸ்வரி மௌலவி அவர்கள், தஸ்லீம் மௌலவி அவர்கள், ஷியாலக் மௌலவி அவர்கள், இன்னும் பல வந்த மௌலவிமாறு ஓய் தந்திருக்கிறார்கள். என்னையும் ஆரம்பத்திலேயும் மைசா கூட்டி வந்தங்கிற மூட்டாப்பா அவரும் கால் சோம்பில்லாம அடிக்கிறார். அவருக்காக வேண்டி துவா செய்யுங்க. எங்க ரொம்பமா எனக்கு நான் ஆபீஸாகணும் பார்க்கணும் துவா செஞ்சுட்டு இருந்தேன். அவங்க மூத்தா போயிட்டாங்க. அவைக்காக வேண்டி துவா செய்யுங்க. எங்களை மூட்டாப்பா நான் மக்காவை போன்ற வேலை வந்திருக்கும். எங்களை மூட்டாப்பா கால் சோம்பு இல்லாததுக்காக வேண்டிதான் எங்களை மூத்தாப்பா மாமாவை கூட்டிட்டு நாங்க போறோம். எங்களை மூத்தாப்பாக்கு நல்ல ஆரோக்கியம் அடிக்கணும். எங்கிற மாமமாரு எங்கிற மாமிமாரு குடும்பம் அனைத்து எல்லாரும் சீர்கட்டு போகாமல் நல்லா இருக்கணும். அவ்வாவுடன் நீங்க பிரார்த்திங்க, நானும் பிரார்த்திக்கின்றேன். எனக்கு இந்த கல்வி மக்காவை போயிட்டு வந்து கல்வி கக்கணும் போல ஆட்சியாக இருக்கின்றது. அதுக்கு நீங்கள் உங்களை ஏழுமான உதவிகளை செய்து கொள்ளுமாறு தன்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன். உண்மையிலே மாஷா அல்லாஹ் தன்னை கௌரவப்படுத்தின அத்தனை பேரையும் ஞாபகம் வைத்திருந்து அவர்களுக்காக ஒரு நன்றி சொல்கின்ற அந்த பண்பு மாஷா அல்லாஹ், இந்த பண்பு எல்லோருடத்திலும் வளர வேண்டும். தம்பி முஹ்பில் ஜினானுக்கு இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் வெள்ளிக்கிழமையும் கூட ஒரு பாராட்டு நிகழ்வு நடைபெறும். நாளைய தினம் வெள்ளிக்கிழமை பதரியா ஜும்மா பள்ளி வாசல்ல ஹோர வைப்பு நடவு வந்து இடம்பெற இருக்கின்றார். அதுக்காக வேண்டி நீங்க எல்லாம் துவா செய்யுங்கள். ஷா அல்லாஹ் நீங்கள் எல்லாரும் துவா செய்யுங்க. நான் உங்களோட காலத்துக்கு வேண்டி துவா செய்யறேன். கரெக்டாக இப்ப நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் உங்களுக்காக துவா செய்வாங்க. ஆனா நீங்க இன்ஷா அல்லாஹ் மக்காவுக்கு போய் அந்த கௌபத்துல்லா கட்டி பிடிச்சிட்டு எங்களுக்கு எல்லாருக்கும் நீங்க துவா செய்யணும். உங்களுக்கு துவா செஞ்ச எல்லாருக்கும் எங்களோட நேர்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறாங்க எல்லாம் இப்பயும் துவா செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. இப்போ உங்களோட முகத்தை இந்த நேரலையில கண்ட உடனே எல்லாரும் துவா செய்வாங்க. உங்களுக்கு துவா செஞ்சுட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் நீங்க கௌபத்துல்லாஹ்ல வச்சு துவா செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அதுதான் நாங்க உங்கள்கிட்ட சொல்லி அனுப்புற ஒரு விஷயம். சரியா? சரி, இன்ஷா அல்லாஹ் நம்ம இதோட நிகழ்ச்சியை முடிச்சு கொள்வோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருந்த அத்தனை நேர் நெஞ்சங்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தம்பி முஹ்பில் ஜினானுடைய அடுத்த நேர்காணல் இன்ஷா அல்லாஹ்
அவர் அந்த உம்ரா பயணத்தை முடித்து வந்தது பிற்பாடு அந்த பயணத்தில் உள்ள அவர் அனுபவித்த அந்த சந்தோஷங்களையும் எங்களோட பகிர்ந்து கொள்வதாக சொல்லியிருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னும் ஒரு நேரலையிலே அவரை நாங்கள் இணைத்து கொண்டு ஒரு விசேட நேரலை வழங்குவோம். தொடர்ந்தும் எங்களோடு இணைந்திருங்கள். பல்வேறு முக்கியமான தகவல்கள், பல்வேறு உபன்யாசங்கள், அதுபோன்று எதிர்வருகின்ற ரமலானுடைய காலப்பகுதியிலும் பல்வேறு சிறப்பு நிகழ்வுகளை எல்லாம் உங்களுக்கு தருவதற்காக எங்களுடைய KRTV நெட்வொர்க் நிர்வாகம் யோசித்துக் கொண்டிருக்கிறது. அதுக்கான ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்தும் உங்களுடைய ஆதரவுகள் எங்களுக்கு தேவை. ஒரு குறுகிய காலத்துக்குள் கிட்டத்தட்ட ஒரு பல லட்சக்கணக்கான நேர்களை சம்பாதித்திருக்கின்ற அந்த ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இது உங்களால் தான் இது எங்களுக்கு சாத்தியமானது. அல்ஹம்துலில்லாஹ், இறைவனுடைய நாட்டம், இறைவனுடைய உதவிக்கு அப்பால், இறைவனுக்கு அப்பால் உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு மிகவும் அவசியம். அல்லாஹு தாலா எங்களோடு தொடர்ந்து எங்களுக்கு அந்த வாய்ப்புகளை தந்து கொண்டிருக்கின்றான். எனவே எங்களுக்கு இருக்கின்ற இந்த வளங்களை சமூகம் பிரயோசனப்படக்கூடிய அளவுக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இந்த KRTV நெட்வொர்க்கினுடைய உரிமையாளருடைய எண்ணமும் அவருடைய துவாவும். அதே போன்று எங்களுடைய சக நண்பர்கள், நிர்வாகத்தில் இருப்பவர்கள் எல்லோருக்கும் ஒரு சமூகத்துக்காக முக்கியமாக நாங்கள் ஒரு பகுதியை வழங்க வேண்டும் என்பதிலே அவர்கள் கண்ணுங்கருத்தமாக இருக்கின்றார்கள். அதை தொடர்ந்து பதவியா பள்ளி நிர்வாக சபை உறுப்பினர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக என்கிற மாமா சிராஜுதீன் மாமா அவர்களும் நிர்வாகத்தில் இருக்கின்றார்கள். அவர்களும் எங்களுக்கு நிறைய உதவிகளை செஞ்சு கொண்டார்கள். அவர் எங்களை பார்க்கிற அவர்தான் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் தாராரு. அவருக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கணும். எனக்கு நிறைய பேர் எனக்கு உதவி செஞ்சிக்கிங்க, காசு நிறைய பேர் சந்திக்கிங்க. எனக்கு நிறைய பேர் இல்லை உதவியும் செஞ்சு எனக்காக வேண்டி நீங்கள் துவா செஞ்சிக்கிங்க. நான் உங்களுக்காக வேண்டி துவா செய்கிறேன். எனக்கு எதிர்காலம் நல்லா வரணும், நான் அந்த சமூகத்துறை நல்லா அடிக்கணும். எனக்கு எல்லாம் துவா செய்யுங்க. கல்வியோரத்துக்கும் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். சரி, இத்துடன் எங்களுடைய நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கின்றோம் நேயர்களே. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னும் ஒரு நேரலையில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை இனிய சலாம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. KRTV அனைவருக்கும், சொந்தங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.